எப்பவுமே வாயால கெட்டு போறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐபிஎஸ் படிச்சால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு. நேற்று சொல்றாரு, கேட்குறாங்க, ஏங்க பாஜகவை பத்தி இந்த ஆருத்ரா கோல்ட், ஆருத்ரா நிதி நிறுவனம் செல்வ பெருந்தகை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்றாரு, அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறாரு. ரெண்டு விஷயம் இதுல நான் கேட்கிறேன் அண்ணாமலைய, நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? அசாசினேஷன் சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நீ அசாசினேட் பண்ணீங்க. ஆனா அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்றவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க. அசாசினேஷனுக்கும் கேரக்டர் அசாசினேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? அண்ணாமலைக்கு தெரியுமா அது? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அசாசினேஷன் அண்ட் கேரக்டர் அசாசினேஷன்? ஒருவனை கேரக்டர் அசாசினேஷன் செய்வதை விட கொலை செய்வதே மேல் என்று அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீ இதெல்லாம் படிச்சிருக்கியா? வாய்க்கு வந்தது எல்லாம் வந்து பேசிருவியா? நீ உன் கட்சிக்காரங்களை பேசுற, எல்லாரையும் பேசுற. சரி, ரைட். நீ உத்தம புத்திரன், நீ உத்தம புத்திரன். இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற, வாயை திறக்க மாட்டேன்ற பாவம் கிராமத்துல அன்றாட கூலிகள், அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான். 1 லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி 2400 கோடியை ஒருத்தன் ஏமாத்தி இருக்கான். அவங்கிட்ட 15 கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்ஃபஸ் பண்றான். இவனா காங்கிரஸ்காரனா, இவன் பிஜேபி காரன் கன்ஃபஸ் பண்றான். 15 கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில சேர்த்தாங்க, எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னு. ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலாவது இப்படி நடக்குமா? எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது, ஏழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது. வெளிமணில இந்த உன்னை டெஃபமே உன்னை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ உனக்கு யார் ஐபிஎஸ் உனக்கு பாஸ் பண்ண சொல்லு? இன்னும் ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ, இன்னும் ஐபிஎஸ் பாஸ் பண்ண நீ. ஒரு ஐபிஎஸ் படிச்ச காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரம் நில்டா அப்படின்னு. எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணும். என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய, ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர், டெஃபமேஷன் தான் சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிளை கேட்டா சொல்லுவான், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி ஷீட்டர், ரவுடி ஷீட்டர்னு. இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல்.